இந்த எபிசோட நாம இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் எழுந்திருக்கிற சாரு கேசி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கர்நாடக சங்கீதத்தில் ஜாம்பவன் நாகத்தேவலும் ஒய்ஜி மகேந்திரன் இசையளவுகளை தனக்கென தனி முத்திரை பதித்து கலக்கி வராரு. இதற்கிடையில் ஞாபக மருதி நோயால் அவதிக்கு ஆளாகிறாரு. தனது மனைவி சுகாசினியை மறக்கும் நிலைக்கு செல்றாரு. இந்நிலையில் அவரது ஒரே மகன் ராஜ் ஐயப்பன் காதலி ரம்யா பாண்டியனை திருமணம் செய்து கொண்டு வீட்டுக்கு வராரு. வேறு வழியின்றி மகனின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒய்ஜி மகேந்திரனுக்கு அதன் பிறகு துயரங்கள் சூழ்ந்து கொள்ளுது. ஒய்ஜி மகேந்திரன் சுகாசினி தம்பதிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஒன்றை ரம்யா பாண்டியன் சொல்லி மிரட்டத் தொடங்குகிறாரு. இந்த பழிவாங்கும் படலத்தில் ரம்யா பாண்டியனுடன் ராஜ் ஐயப்பனும் சேர்ந்து கொள்றாரு. மகனின் செயலால் வேதனையோடு வாழும் ஒய்ஜி மகேந்திரன் திடீர் மறுமலின் இந்த பழிவாங்கும் நோக்கத்தால் என்ன ஆனாரு, அந்த ரகசியம்தான் என்ன, இதான் அந்த படத்தோட மீதி கதை. சாருகேசி என்ற கதாபாத்திரத்தில் இசை மேதியாவே வாழ்ந்திருக்கிறார் ஒய்ஜி மகேந்திரன். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் சொந்த வீட்டில் அவமானங்களை சந்திக்கும் தந்தை என்ற இருவேறு பரிணாமங்களை மிரட்டியிருக்காரு. ஒய்ஜி மகேந்திரனுக்கு சளைக்காத நடிப்பிலும் அனுபவத்தாலும் சுகாசினி கவர்றாங்க. கண்களிலேயே வசனம் பேசும் அவர் நடிப்பு அலங்காரம். ராஜையப்பன், ரம்யா பாண்டியன் இருவரும் வயதுக்கு ஏற்ற துழலோடு நடிப்பிலும் எழுதுகிறாங்க. ஆத்திரமூட்டும் அவள் நடிப்பு கதாபாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கு. சத்யராஜ், சமுத்திரக்கனி, தலைவாசல் விஜய், தீனா ரித்விக், பிரித்திகா என அனைவருமே நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். PL சஞ்சய் ஒளிப்பதிவில் காட்சிகள் கவனம் இருக்குது. தேவாவின் இசையில் கர்நாடக சங்கீதம் கலக்கல். பழைய நினைவுகளை தட்டி எழுப்பிய இடங்களும் அருமை. யதார்த்த நடிப்பும் வசனங்களும் படத்துக்கு பலம் சொல்லலாம். சில இடங்களில் காட்சிகளில் நாடகத்தனம் எட்டி பார்க்குது. ஒரு இசைக்கலைஞரின் புகழ் சாதனைகள் தாண்டி சொந்த வாழ்வில் அவருக்கு உண்டான வழி மற்றும் சோதனைகளை யதார்த்தமாக சொல்லி மனம் ஈர்க்கும் படைப்பை கொடுத்திருக்காரு இயக்குனர்.